ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேம் ஜோன். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹலோ குக்கன் கேம் பிளே தான் பார்க்க போறோம். கேம் பிளே விளையாடுவோம், நார்மல் மோட்லேயே விளையாடுவோம். Minato君。நடோ Minato君。என்னடா ஜிம்பா எந்திரிப்பா. நல்ல 君 பல்ல のお எந்திரி. 父さん、エイジさんから電話が入っていますよ。 உங்க அப்பாட்ட இருந்து ஃபோன் வந்துருக்கு. ஏன் புரியாத பாஷையில் பேசுறேன்? இது ஒரு ஜாப்பனீஸ் கேம்ங்க, அது அப்படிதாங்க புரியாத பாஷையில் பேசுவேன். ஹலோ அப்பா. 港か。 நடோ こんな夜更けに電話するだなんて。 நீங்க ஏன்下宿の大家さ லேப்டாப் んに கால் 迷惑 பண்றீங்க? じゃないか。 நீங்கள் இந்த すまない வேலையை な。 எடுத்தீங்க. しかし急を要するこ மன்னிச்சிடு, とだ。 இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுங்க. 一体何事なんだよ。 என்ன எமர்ஜென்சி? キヌさんが உங்க お பாட்டி 前のおばあさんが倒れたと。 அவங்க வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க சொல்லிட்டு எனக்கு கிளினிக் வந்து ஃபோன் 私 வந்துருக்கு. も仕事で知らせを受けるのが遅れてしまったんだ。 எனக்கு இந்த நியூஸ் ரொம்ப லேட்டாக கிடச்சிது. 詳しい容体はわからない。明日 அவங்க の朝 கண்டிஷன் 一 எப்படி இருக்கான்னு எனக்கு お தெரியல. 前と私で ஆனால் そ நம்ம の診 காலைல 療所 அவங்க へ。 கிளினிக் பார்க்க போகிறோம் 言っ அப்படின்னு てるんだよ。 நம்மள 母さんの அவங்க எங்கள் அம்மாவுடைய ஃபியூனரல் கூட வரல.顔を出さなかった人の見舞いに行くのか。 நம்ம எதுக்கு பார்க்கணும்? 俺の知ったことじゃない。 அவங்க நமக்காக எதுவுமே செஞ்சது இல்லை. お前がキヌさんをよく思っていない எனக்கு ことを தெரியும் 承 உங்க 知 பாட்டி だ。 பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ゆいの சொல்லிட்டு. 葬式の一件もあって私も நீ 10 年 அம்மாவுடைய 以上 ஃபியூனரல் 疎 பத்தி 遠に என்ன していた。 தெரியும். だが ஆனா キヌさんには அவங்களுக்கு இருக்க もう ஒரே சொந்தம் நான் 親族はお மட்டும்தான். 前と私だけだ。ましてや血のつながっているのは ஒரே お前 ரத்த சொந்தமும் நாம தான் அப்படின்னு சொல்றேன். 明日一ノ瀬診 சரி, 療所で落 நாம ち வந்து 合おう。 இட்னோஸ் கிளினிக் நாளைக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். 分かったよ父さん。 சரிப்பான்னு வச்சு நல்ல புள்ள போல் இருக்குங்க, ஆர்கியூவே பண்ணல. நம்மள அப்படியா? சரி, இங்க இருந்து நம்ம நீங்க தான் மினட்டோவா? 昨日 ஆமா. 庭先で倒れている姿を配達 ஒரு 員に டெலிவரி 発 பாய் 見さ வந்து れ கினு வந்து 当院に கார்டன்ல 運び கொலாப்ஸ் 込まれま ஆயிருக்கிறத した பார்த்தாங்க. 絹さんの容体についてですが意識 அவங்களோட がなく கண்டிஷன் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அன்கான்ஷியஸா இருக்கிறாங்க. 僻地ということもあり当院では満足な எங்ககிட்ட 検査 நிறைய もでき எக்யூப்மெண்ட்லாம் ません இல்ல. し டெஸ்ட்லாம் 現状は証拠を保ってい நம்ம ます ஒரு ので மேஜர் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி 大病 ஆகணும் 院へ அப்படின்னு の சொல்லி. 転院をお勧めしますがそうですか。 சரி, わかりま தேங்க்யூ した。 டாக்டர் அப்படின்னு சொல்றான். 湊、お前は一足先にキヌさんの家に行って休んでいなさい。 கினுவோட வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. 鍵を நான் 渡 வரேன் してお அப்படின்னு こう。キヌさんが持っていたもの நான் だ。 அந்த சாவி 私は கொடுக்குறேன். キヌさんの転院を済ませてから車でお前を கினு 迎え வந்து に行くとし பெரிய よう。 ஹாஸ்பிட்டல் மாத்தின உடனே நான் வந்து கூட்டுக்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அதான் தெரிஞ்சு அவன் பாட்டி வீட்டுக்கு வருவான்னு சொல்ல வந்தேன். பாட்டி வீட்டுக்கு தான் வந்து இறங்குப்பா தம்பி, உன் ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. இறங்கியாச்சு. 田舎だな。 இதுதான் நம்ம வந்து ここま கண்ட்ரி で来 ஸ்டைல். れば、キヌさんの家はもうすぐ கிட்ட வந்துட்டேன் கினோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன இந்த ஊருக்கு ஒரே பஸ் தான் வருமா? நிறைய பஸ் வராத. இந்த வழி தானே வந்தோம், இந்த வழி தான் போயாகணும். வேற வழி ஏமாப்படா போடிய டே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்தோம்னா என்ன இருக்கும்? அதில் இது மிஸ்ஸிங்கா யார் என்னாச்சு? இந்த இச்சினோஸ் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ダムができるのか。 ஓ இங்க வந்து ஒரு டேம் இடத்துக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேணா பண்றாங்க, இறக்குது. அதனால அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றோம்.
உங்கள் டேம் கன்சிடர் பண்ணாலும் இங்கே யாருமே இல்லை போட்டிருக்குங்க. ஒரு ரோட்டில் ஒரு காத்த நடமாட்டம் கூட இல்லை. அதான் சரி, நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். இதுதான் கினுவோட வீடா? இந்த மாதிரிலாம் பாட்டியோட வீடு வரீங்களா? சரி விடுங்க. என்ன எழுதிருக்கீங்க? எங்களோட நகரத்தை அழிக்காதீங்க, இந்த டேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. 10N காயின் எதுக்கு யூஸ் பண்ணணும்? 10N கேம் விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த 10N கேம் விளையாடினாதாங்க நம்ம இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் எண்டிங்கை வந்து அன்லாக் பண்ண முடியும். இதில் மொத்தம் வந்து 4 எண்டிங் இருக்குது. நம்மளால் ஃபஸ்ட்டு விளையாடும்போது 2 எண்டிங் தான் அன்லாக் பண்ண முடியும். போது அந்த 2 எண்டிங் நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஒவ்வொரு எண்டிங்கா மீதி அந்த 2 எண்டிங் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 எண்டிங் அன்லாக் பண்ணுற மாரி வரும். அந்த 10N கேம் விளையாடினா ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும்ல, அதை வச்சு அன்லாக் பண்ணுற மாரி வரும். இன்னொன்று வந்து 7 எண்டிங் ஒன்று இருக்குது. இன்னொன்று ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு எண்டிங் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். மியாமா ஃபேமிலிக்கு அப்படின்னா எங்கள் அம்மாவோட எங்கள் சாய்ச்சிக்கும் இன்க்ளூட் ஆனதா அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இதுதான் சாய்ச்சி ரேவாக இருக்கும். 2 காயின் 4 காயின் கிடச்சிருக்குங்க. பாருங்க, இங்க எது இருக்கு? ஏய், இங்க ஏதோ போகுது பாருங்களேன். என்னடா குழப்பறீங்க? நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. போடா வேங்க போடா. காணாம போச்சுங்க. அது வந்து கோயில தான் இருக்கும். இந்த நிஞ்சாட்டை பார்த்தீங்கன்னா அவன் தெரிஞ்சிருக்கும். அது வந்து கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு மலை கோயில். என்ன ஓட வட்டி வேடி பார்ப்பது. மியாமா ஃபேமிலி உள்ள போவோம். இங்க லோடிங் ஆகுது.父さんと母さんに連れられてじいちゃんが縄文に来て以来だな。எங்க அப்பா அம்மா வந்துこの家に来たのはその時一度きりだがあまり変わっていない気がする。ரொம்ப காலம் ஆகல, இங்க எதுவுமே மாறல அப்படின்னு சொல்றோம்.あれから10年以上経つな。 10 வருஷம் ஆகுது அப்படின்றோம். சரி வாங்க, இங்க ஏதோ போட்டிருக்கு படிப்போம். மேயர் கிட்ட இருந்து வந்திருக்கா. டாக்டர் அந்த வில்லேஜ் மேயர், அதான் மேயர் கிட்ட தான் வந்திருக்கு. கினு மியாமாக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. உங்களுடைய மூதாதையர்களாக ஜென்ரேஷனாக நீங்கள் இந்த குக்கூன் வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்கீங்க, சில்க்வாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை கருத்தில் கொண்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல இந்த சில்க்வாம் பிஸ்னஸை செய்யுங்க, இதுதான் இருக்க நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது நல்ல நேரம் உங்களுக்கு? இந்த வாதங்களுக்கு நடுவில் நான் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து வீட்டை இடிச்சுட்டு வெளில போகிறது கொஞ்சம் இதுதான். நீங்கள் தான் வந்து டிசிஷன் எடுக்கணும், கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ட்டு. அதனால தான் போராட்டம் பண்ணணுன்றது. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். 父さんから鍵を預かってきたはず。 எங்கள் அப்பா எனக்கு சாவி கொடுத்துக்கிறாருன்னு சொல்கிறோம். இதுதான் சாவி, யூஸ் பண்ண. Open the door. いろいろあってもうくたくただ。昨日からろくに寝ていないし。父さんが迎えに来るまで。 24 மணி நேரம் ஆச்சு அவன் தூங்கி. எங்கள் அப்பா வரத்துக்கு முன்னாடி நான் வந்து இவங்க அப்பா வரத்துக்கு முன்னாடி வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்காரு. ஆஃபீஸில் இல்லை. சரி நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய்ப்போம்.
தான் கதவோட இருக்கு. ஸ்டோரேஜ் ரூமோ இல்லையே. என்னடா இது? 蚕棚か。 சில்க் வார்ம் ஷெல்ஃப். 父さんから聞いた話では、宮山家はなりわいにしていた三修行を随分 மியாமா 前に ஃபேமிலி やめて வந்து しまっ சில்க் たら வார்ம் しい。 பிசினஸ் தான் பேர் போனது அப்படின்னு சொல்ற. ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷமா அப்படின்னு その சொல்றாங்க. 名残か、絹さんはここで蚕を飼っていて、 நான் இதை 子供 பத்தி の俺 கின்னு に கிட்ட 蚕 கேட்டேன். の சில்க் 話を வார்ம்ஸ் した。 பத்தி சின்ன வயசுல அப்படின்னு சொல்றான். அதாவது இவன் குழந்தையா இருக்கும்போது 絹さんと話したのはあれきり அதுதான் で、 அவங்ககிட்ட பேசின முதல் தடவையும் கடைசி すご தடவையும் く嫌 அப்படின்னு な話だった。 க்ரீப்டு மீ அவுட்னா எனக்கு என்னன்னு தெரியல. நல்லதா இல்லை, அது மட்டும் தெரியும். சரி, கிச்சனா என்னன்னு காயின் நிறைய கிடச்சிருக்கு. 4 கிடச்சிருக்கு. நல்ல மொத்தம் நடது. தண்ணியே குடிக்கிறதா? 喉が渇いた。 எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கா மறுபடியும். பின்ன அவ்வளோதான் ட்ராவல் பண்ணி வந்து தாகமாக இருக்காதா என்ன? கொஞ்சமாக தண்ணி குடிப்போம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி குடிக்கும்போது சத்தம் வரக்கூடாது. どうしてこうも喉が渇くんだろう。 என்னது ஏன் எனக்கு பார்த்தாலும் வந்து தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது அவங்க பாட்டியோட டெய்லி ஷெடியூல். டெய்லி அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு எந்திரிப்பாங்களாம், 6:30க்கு சாப்பாடாம், 7 மணிக்கு கோழிக்கெலாம் சாப்பாடு போடுவாங்களாம், 7:30 மணிக்கு சாப்பாடு செய்வாங்களாம். எப்படா 6:30 மணிக்கு சாப்பிடுவாங்க, 7:30 மணிக்கு சாப்பாடு செய்வாங்க? இல்லை புரியல. 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு, அது செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு மேக்கப் போடுவாங்களாம். பாட்டிக்கு எதுக்கு மேக்கப்பு? 10 மணிக்கு லாண்ட்ரிக்கு போயிட்டு லாண்ட்ரி செய்வாங்களாம், க்ளீனிங், துணி துவைச்சிட்டு க்ளீன் பண்ணுவாங்களாம். 12 மணிக்கு லஞ்சு சாப்பிடுவாங்களாம். 12, 13, 1 அது ரயில்வே டைமிங் போட்டிருக்குங்க. அது 2 மணிக்கு வந்து இங்கே வந்து கார்டனிங் பண்ணுவாங்களாம். அந்த புல் செடி கொடிலாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வெட்டுறது, தண்ணி ஊற்று, அந்த மாதிரிலாம் வேலை. 4 மணிக்கு வந்து இங்கே செத்துப்போன கோழிலாம் எரிப்பாங்களா? ஏன் டெய்லியும் கோழி செத்து போகுமா தெரியலையே. 5 மணிக்கு வந்து டின்னர் செய்வாங்களாம், 6 மணிக்கு டின்னர் சாப்பிட்ருவாங்களாம், 7 மணிக்கு வந்து குளிப்பாங்களாம், பாத் டைமு, 8 மணிக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க, 9 மணிக்கு மறுபடியும் டின்னர் சாப்பிடுவாங்க, ஒரு 10 மணிக்கு மறுபடியும் குளிச்சுட்டு 11 மணிக்கு தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 23 மணி, அதாவது 11 மணி வரைக்குமே வந்து இங்கே வேலை பார்த்துவாங்க. ட்ரெஸ்ஸர் கீயை வந்து பாத்ரூமில் துவைச்சதை தேடிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நோட்டாகவே வச்சுருக்காங்க அந்தமாரி, அந்த ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. சரி, இங்கே என்னடா இது? கோழி செத்து கிடக்குதுங்க. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி செத்து போன கோழி ஃப்ரிட்ஜில் யாராவது வைப்பாங்களா? நிறைய தானே வைப்பாங்க. சரி, நம்ம இந்த பக்கம் போவோம். இங்கே இதுதான் கிணறு.この井戸に落ちて、 எங்க தாத்தா இதில் உண்மை செத்தாங்க. 不注意で落ちた事故だったらしい。 தெரிஞ்சது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறான். கோயிலாக இருக்கு. பக் 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 படி ஓடு ஓடு. என்ன ஓட மாட்டேங்குது, பயப்பட கூட மாட்டேங்குதுங்க. ஒருவேளை ஒரே வாடையாக இருக்கும்போது பயப்படலையோ? என்னடா போக முடியல, சரி க்ளவுஸ் தான் போகணும். முட்டை முட்டை வந்து நம்ம டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமாங்க. இது வந்து சூடாக தான் இருக்கான், இன்னமும் வாமாக இருக்கான். இப்போ தான் போட்ட முட்டை போட்டுருக்கு. என்னன்னு எடுத்து போக வேண்டியதான். எந்திரா என்னங்க எத்தனை கோழி செத்து கிடுது? 1, 2, 3, 4 கோழி செத்து கிடுது. ஏன் எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. இது வந்து போக்கர். இந்த போக்கரும் இந்த சுற்றி கிடக்கிற இந்த கோழியும் வந்து பயமுறுத்த அப்படின்னு சொல்கிறேன். இந்த இதில் தான் அந்த தென்னங்காய் போடணுமா? இந்த கோலில் போடணும். அந்த காயினை தான் போடணும் போல் இருக்கு, அதான் போட்டு நான் ஒரு ஷார்ட் போடலான்னு நினைக்கிறேன். சரிப்பா, ஒரு காயினை போடு திருப்தியாக. வந்துடு. ஐயோ மறுபடியும் போட நான்
அடங்க விட மாட்டேன். இந்த கேம் வேணா வச்சுக்கங்க, காசை தூக்கி கறியாக்கி குப்பையை தொட்டில போறதுக்கு தான். இந்த கேம்லாம் எப்படி அவங்க விளையாடுவாங்க அப்புறம்? ஐய் போடா போடா ஆட்டு ஏன் மணி காசை திருப்பி இருங்க, அது தள்ளி விட்டுட்டு சீட்டிங் பண்ணி உழவாக்கலாம்னு நினைச்சேங்க. நாளைக்கு அவளை சாயந்தரம் இருட்டிக்கிட்டே வருது. பெட்ரோல் கேன்ல இருக்கு, யூஸ் ஆகுமா தெரியல. சரி, இது என்ன கேனு என்ன டேங்க்னு தெரியலையே. இது என்ன டேங்க்னு தெரியல எனக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே தான் போகுது. ஒரு ஹீட்டராக இருக்குமோ, அதை பார்த்துருங்க. ஹீட்டராக தான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது என்ன டேங்க்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல. இது ஒரு ஜாப்பனீஸ் கேமா, நமக்கு இந்தியன் சொல்லிட்டு தெரியும். ஜாப்பனீஸ் தெரியாது. இந்த கட்டையை பிடிங்கி போட்டான். எங்கே போகுது? ஓ, இதுதான் ஃப்ரண்ட் டோர். ஓகே 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 ஓகே, வாங்க நான் மாடி இதை விட உள்ள போகிறோம். சரி, நாம் இப்போ இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் போவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, ஃபோன் இருக்கு. என்ன இருக்கு? இனிமேல் ஃபோன் பண்ண முடியுமா? ஓ, அது துருப்பிடிச்சு போனாலும் ஓப்பன் ஆகல. சரி, யாருக்கிட்ட பேசுறது, என்னென்ன போகிறது? இந்த அமெரிக்காவில் 911 தான் வந்து போலீஸ் வந்தாங்க. 911 இந்த நம்பர் போடுறது. ஃபோன் போதுங்க, இருங்க. おかけになった電話番号は現在使われておりません。 இந்த நம்பர் ரொம்ப சர்வீஸ்ல இருக்கேன், சர்வீஸ்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை மாத்துங்க ஐயா. சரி, நம்ம இந்த பக்கம் போய் இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சீஸ்மிகன் இது சாப்பிட்டோம்னா நமக்கு ஸ்டாமினாவும் ஹெச்பியும் இன்க்ரீஸ் ஆகும். டீனு வந்து மெமோ கொடுத்து இது பண்ணிடுறாங்க இந்த சீஸ்மிகனை வாங்கிறதுக்கு. இது வந்து நம்பர் எழுதி டெலிஃபோன் டேபிள் கீழே வச்சுக்கிறாங்க. வயசானவங்கள மறந்துடுவாங்க. இந்த பக்கம் இதாக இருக்கான்னு பார்ப்போம். டார்ச் செட் இருக்கு. டார்ச் எடு, எனக்கு தெரியுதுடா. எடுறா, அது ஃப்ளாஷ் தான் தெரியுது. அடங்கொய்யால போடா, சொல்கிற பச்சை கேட்க மாட்டோம். கட்ட பையன். அந்த மேலே நம்ம இருக்கு மியாமா ஃபேமிலி க்ரஸ்ட். சரி, நம்ம இங்கே ஒரு சீஸ்மிகன் கிடச்சிருக்கு. நிறைய கிடச்சா நல்லா இருக்கும். இது என்னது? ஓ, ஒளியறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துக்கிறாங்கங்க. அந்த பேயை பார்த்தா நம்ம ஒளிஞ்சிக்கிறதுக்கு இங்கேதான் இடம் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டென்னன் கேங் கிடச்சிருக்கு. என்னது இது? என்னோட சின்ன வயசில் வந்து வரைஞ்ச டிராயிங். அது அவங்க எப்படி மாட்டிருக்காங்க. இது வந்து மின்னோட சின்ன வயசில் இருக்கும்போது கிராண்ட் பாஸ் ஆயிடுச்சு போட்ட லெட்ரு. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிராண்ட்பா. நான் இப்போ பெரிய பையனாக ஆகிட்டேன். எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போயிருக்கேன். நான் டெய்லி ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டஃப்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிப்பேன். எனக்கு மேக்ஸு எனக்கு படிக்கிறது பிடிக்கும். அதுபோல் மேக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஜாலியாகவும் இருக்கும், கொஞ்ச நேரம் கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் கரண்ட்பா. நீங்கள் எனக்காக நீங்கள் வந்து பக்காலட்சுமி கிட்ட வாங்கி தருவீங்களா? எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன். எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பூச்சிங்கெல்லாம் வந்து
விளையாட்டு பொம்மை கிடையாது, நீ அதை பிடிக்கக்கூடாது, அதை நீ வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒன்று வச்சுருக்காங்க, என்கிட்ட ஒன்று கூட இல்லை. ஃபீல் பண்ணுறான். ஆனால் பூச்சிப்புடி தப்பு தானே. தாத்தா எனக்கு நீங்கள் இதை வாங்கி எப்போ நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் பாட்டியை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் எப்போ வருவீங்க, அவன் நீங்கள் அடுத்த தடவை வரும்போது அவங்களுக்கு கூட்டினுவாங்க அப்படின்னு கேட்குறான். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் எப்பவுமே வந்து ரொம்ப சோகமாக இருப்பேன், ஏன்னா நீங்கள் போகும்போது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சோகமாகிடும் அப்படின்னு சொல்கிறேன். நான் என் அம்மாகிட்ட எப்பவுமே கேட்பேன், அவங்க எப்போ திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க, அதனால் வந்து சீக்கிரம் அடிக்கடி பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆனால் ரொம்ப நிஜமாக நான் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இது என்ன பழைய காலத்துக்கு அப்படியே கொண்டு போகுது, என் சின்ன வயசுக்கு கொண்டு போகுது. நான் அப்பதான் எழுத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் எனக்கு ரிப்ளையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். சரி, இப்போ இங்க என்ன இருக்கு? இப்போ இதுதாங்க அந்த பேய போடும், நல்லா பார்த்துங்க, முதுகுதான் இருக்கு. என்னடா அது மேல? சாய்ச்சி ஜி-chanの家だ。ஓ, இதுதான் கிராண்ட்பா சாய்ச்சி போல். அந்த விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா அவர் சாகாம இருந்திருந்தா எங்க அம்மாவுமே வந்து சாகாம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆல்டரா, நான் லைட் இன்சூரன்ஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி பண்ணு, அவன் இருக்கும் தான், அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமாக இருக்கும். அத்திக்குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து ஒரு சூற வரையில் வாரசி பற்ற வச்சாச்சுப்பா. ஊதுவத்தி எடுத்து வைக்க வேண்டியதுதான். அடிப்பா வேண்டிப்பியா? சாய்ச்சி ஜி-chanは井戸に落ちて死んだ。கிராண்ட்பா வந்து தாத்தா சாய்ச்சி வந்து அந்த கிணத்துல ஒன்றும் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப நல்ல கிராண்ட்பா, அவர் ரொம்ப அன்பானவர் பண்பானவர்னு சொல்லிட்டு. ஆனா கினு வந்து கிராண்ட்பா எப்படி மீன் பண்ணாங்கன்னு புரியல. ஏன் அவங்க அம்மா அவங்களோட ஒரே சொந்த பொண்ணு அவங்ககிட்ட கூட சொல்லல. அம்மா வந்து இந்த கிராண்ட்பா சத்தத்தை கண்டுபிடிச்ச உடனே அவங்க ரொம்பவும் வந்து டிப்ரெசிவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க பாட்டி எப்படி கல்லஞ்ச கரையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க பாட்டி உண்மையில கல்லஞ்ச கரையா தான் இருக்காங்க. ஃபியூனரலுக்கும் வரல, தாத்தா செத்ததையும் சொல்லல, அதான் அவங்களோட பிரச்சனை. என்னது நல்லா சொல்லுங்க. சரி, இப்போ இந்த பக்கம் போ, இங்க என்ன இருக்குன்ட்டு. நான் இங்க ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நான் ரெஸ்ட் எடுக்கவா நைட்டு வரைக்கும் அப்படின்னு. நீ நின்னே ஆமா, கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பாவா? யூ யாரு? என்னோட தம்பியா அண்ணனா தெரியல. அன்புள்ள அப்பா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதனாலா? என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய புருஷன் ஏஜி அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷன்னா அண்ட் முன்னாட்டோடைய என்ட்ரன்ஸ் செரிமனி நான் வந்து அட்டன் பண்ணேன். ஸ்கூலுக்கு ஜாப்பனீஸ் ஸ்கூலுக்குலாம் போனோம் வச்சுங்களேன், அவங்க வந்து என்ட்ரன்ஸ் செரிமனி ஒன்று வைப்பாங்க. இந்த நோபிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்ப்ரிங் வார்ம் ஸ்ப்ரிங் சன்ஷைன்
அதாவது இந்த இலையுதிர் வசந்த காலத்தில் சூரிய ஒளி படும்போது நாங்கள் வந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம் அவனுடைய பேக்கோட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் அவனுக்கு உதவி பண்ண முடியல, ஆனால் நான் வந்து பெருமைப்படுறேன் என் மகன் நினச்சி அப்படின்னு சொல்கிறேன். ஏஜி அவங்க அப்பா டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார் மினட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்பவுமே சொல்லுவார், இந்தமாரி நீ ஜெயண்ட் பேக்கோட லெக்ஸோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னால் உதவி செய்ய முடியல, ஆனால் நானும் சிரிப்பேன் கூட சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எங்களை வந்து எப்பவுமே ஜோக் சொல்லி சந்தோஷப்பட்டுனே இருப்பார், சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நான் வந்து தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் வந்து எஜுகேட்டர் இதை பற்றி சொல்லவே முடியல. என்னோடய சுச்சுவேஷன் படி என்னுடைய மனசுலாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல நான் எவ்வளோ நாள் இந்த சீக்கிரட்டை கீப் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப நிறைய தூங்காத இரவுகளை கழிச்சிருக்கேன் தூங்காமல் அப்படின்னு சொல்கிறான். அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. எதை கண்டுபிடிச்சிட்டானோ? அம்மா எப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மினோட்டோ வந்து நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருப்பான், பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்ட்ரகிளாக இருப்பேன், அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு எங்கள் அம்மா வந்து என்னை இவ்வளோ வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க வந்து எங்கள் இதயத்தை நொறுக்கிற மாதிரி பேசுகிறாங்க? நாங்களாம் வந்து அவங்க ஃபேமிலி தானே, ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தைரியம்? கான்ஸ்டன்ட்லி வெயிட்டிங் டு யூ. என்னை மன்னிச்சிருங்க நான் எப்பவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் நான் வந்து வருத்தப்பட மாட்டேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது எங்கள் அப்பாட்ட சொல்கிறது. ரிலீஸ் எந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி. எங்கள் நல்ல பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. தெரியல, நான் எப்பப்பெல்லாம் அவங்க குரலில் கேட்குறேனோ அப்பப்பெல்லாம் நான் வந்து உங்கள் லெட்டர் படிப்பேன், இல்லைனா வந்து உங்கள் லெட்டர் படிக்கிறேனோ அது வந்து எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மறுபடியும் லெட்டர் போடுறேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. யூ ஜின்பா, அதாவது மினட்டோ ஜின்பா மாரி இது யூ ஜின்பா. ஒரு லெட்ரு அப்படின்னா யூ வந்து அவங்க அம்மா தாங்க. அப்படின்னா ஏஜி தான் ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இல்லை. இவன் பேர் மினட்டோ. நம்மளை கூட்டாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அது வந்து லேண்ட்லேடி, அந்த வீட்டோட ஓனர் அம்மா. இவன் என்ன சொல்கிறான்னா, இது எங்கள் அம்மாட்ட வந்து கிராண்ட்பா மை சுச்சுவேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன சுச்சுவேஷன் பற்றி பேசுகிறாங்க எனக்கு தான் ஒன்றும் புரியல. இது ஓடுதாப்பா ஒன்றையும் ஓடல. ஆக்ஷன் ஃபிலிம் போல் இருக்கு. சரி இதாக இருக்கா 10 காயின் 4 காயின் கட்டிட்டு எப்படி நான் விளையாட போகிறதில்ல. மினோட்டோவுக்கு வந்து சாய்ச்சி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது. மினட்டோ, அன்புள்ள மினட்டோ, உன்னோட லெட்டர் கிடச்சிது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது நீயாவே எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் நான் எழுத ஆரம்பித்தான், அதிலே வந்து இவ்வளோ லெட்டர் எழுதியிருக்கான். அது அப்போ எவ்வளோ போய் விஷயம் இது பண்ணுங்க. நீ ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி நான் அவனை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்கள் அம்மா வந்து உனக்கு வந்து பக்கலட்சம் கிட்ட வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க,
உனக்கு தெரியுமா, நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நானும் வந்து பட்டர்ஃப்ளைலாம் பிடிப்பேன், பட்டாம்பூச்சிலாம் பிடிப்பேன். ஆனால் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீ கொல்லக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பட்டர்ஃப்ளைலாம் பிடிக்கிறது. அதுக்கு பதிலாக நான் வந்து முடிவு எடுத்துட்டேன், இதெல்லாம் போய் பிடிச்சி கொள்றதுக்கு பதிலாக நான் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது. அதுங்க வாழ்றதுனா பார்த்து ரசிப்பேன். அதை வந்து இந்த இயற்கையை நான் ஃப்ரீயாக விட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் உனக்கு வந்து பக் கலெக்ஷன் கிட்ட வாங்கி தர முடியாது, அதான் சொல்லிட்டு நீ காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலம் வந்தோடனே நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன், அங்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸும் ட்ராகன் ஃப்ளைஸும் இருக்கும், அதாவது பட்டாம்பூச்சியும் தும்பியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்களோட வீட்டு வேலை, அவங்க தானே இந்த கொக்குன்னு பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க, சில்க்வாம் பிஸ்னஸ்ஸு. ஸோ என்னால் அவங்களை தனியாக விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா நம்ம வந்து ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்பப்பெல்லாம் உனக்கு குட் பை சொல்கிறேனோ அப்பப்பெல்லாம் எனக்கு மனசு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு வந்து மேஜிக் ஸ்பெல்ஸ், மந்திர வார்த்தைகள்லாம் உனக்கு சொல்கிறேன், அது ஒன்று அடுத்த தடவை இது பண்ணும்போது நம்ம மீட் பண்ணும்போது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை மிஸ் பண்ணுவேன், நான் வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நல்லபடியாக இரு, நல்லா படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நம்ம அடுத்த வருஷம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன், இதை மெயில் பண்ணுற முன்னாடி தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுடைய இடமா? வேலை பண்ணலாம், நிறைய உள்ள இடத்துல இடத்த கொடுத்துக்கிறாங்க, பேய் வச்சு செய்ய நினைக்கிறேன். The dresser drawer is locked. எதுக்கு ட்ரெஸ்ஸர் கீழலாம் லாக் போட்டு வச்சிருக்குங்க? என்னடா இது? ஓ பாத்ரூம், வாஷ் பேசின் பக்கத்துலேயே இருக்குது. இது பாத்ரூம் கக்கூஸ். நமக்கு ஒரு சீசன் கிடச்சிருக்கு, அதுவே நமக்கு போதும். சரி, இப்போ வரைக்கும் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? சீசன் 3 கிடச்சிருக்கு, ஒரு முட்டை இருக்குது, நம்மக்கிட்ட வந்து வின்னிங் டிக்கெட்டு 3 இருக்குது. இது கீ எதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது? டயலாக் போட்டுருக்காங்க, இவங்க எப்பவுமே இதுக்குள்ள விட்டதில்லை அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம போவோம். இங்கே போய் காக்கலாம் கத்துது. என்ன இது? அடிக்குது. டென்னன் கான் என்னது இது? இது வந்து ஒரு டாலிஸ்மேன். நான் அதை பற்றி நினச்சிருக்கேன். நான் ஒரு குழந்தையா இருக்கும்போது அம்மா இதெல்லாம் இதை பார்க்கும்போது இதை பார்த்ததுக்கே அவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுவாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுவாங்க. எனக்கு நான் அதை யோசிப்பேன், எனக்கு தெரியாது. டாலிஸ்மேனை பார்க்குறது எனக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுன்னு சொல்கிறோம். சரி நம்ம சேவ் பண்ணிப்போம். இந்த கேம் ஆட்டோ சேவ்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. இந்த டாலிஸ்மேனை தான் நம்ம சேவ் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து சீசன் கிடச்சிருக்கு, இன்னும் டைம் கிடச்சிருக்கு. அதுக்கு 10 மணி எத்தனை இருக்குது? 4 தான் இருக்குது. இதே பண்ணி திறக்க முடியுமா? உட்காருப்பா, குடிக்கலாமா? எல்லாம் அப்படியே இந்த இதில் போயிடும். எப்பவுமே நம்ம குடிக்கிறது ஓடிக்கும். இங்கே தான் பார்க்குற மாதிரி இருக்கும்.
இதான்டா இதை இருக்குதான்டா உள்ள பாரு. பார்க்க மாட்டான். நான் போவோம். இங்கே என்ன இருக்கு பார்க்கலையே. என்னன்னு காயின் வேற ஒண்ணுமே இல்லை. சரி போவோம். நம்ம எங்க விட்டோம்? இங்கே கிச்சன் முன்னாடி வந்துட்டோம். ஏற்கனவே வந்துட்டோம். சரி நம்ம போய் தூங்க வேண்டியது தான். ரெஸ்ட் எடுப்பா நைட் வரைக்கும். தாத்தா உள்ள விட்டாங்க.おばあちゃん、おばあちゃん、それは何？ பாட்டி என்னது இது? これはお蚕様だよ。 இது ஒரு பட்டுப்புழு. お蚕様はね、それは இந்த 大事に பட்டுப்புழுலாம் 大事 வந்து に育てる。 பத்திரமா வளர்க்கணும். 暖かい部屋で இது ஒரு வார்ம் ரூம்லயும் மல்பெரி ரிலீஸ் மட்டும் தான் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. そうして綺麗な繭を作ったら இது இங்கே குக்குன்ஸ் மேட் பண்ணோன்னு நாம் அதை வந்து பாயில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. かわいそうだと思うのか。 நீங்கள் ஏதாவது பேடாக ஃபீல் பண்ணுறியா? たとえ繭を出られてももう口はないし இதுங்க குக்குன்னு விட்டு வெளில வந்தாலும் இதுங்களுக்கு அதுக்கப்புறம் மவுத்தே இருக்காது. 卵を産んで死んでしまう இதுங்க வெறும் முட்டை மட்டும் போட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 人が இது இந்தமாரி மாறுறதுக்கு மனுஷங்க தான் காரணம் அப்படின்றாங்க. கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான் அவங்க அம்மா. என்ன அவங்க நிற்கிறாங்க? போவீங்க போயிட்டேன். பேய் படத்தில் அந்த கடைசியில் அந்த பேயை கட்ட பயமுறுத்தாங்க, அந்த மாதிரி பயமுறுத்திட்டாங்க. 母さんの夢なんてずいぶん見ていなかったのに。 எங்கள் அம்மா பற்றி கணக்கான ரொம்ப நாள் ஆச்சா? すっかり日が暮れたな。とりあえず明かりをつけるか。 அப்படின்னா போய் ஓ ஃபஸ்ட்டு இந்த லைட்டை போடணுங்க. நீ மினிட் மணி அதுக்கு ரெண்டா சேர்த்தோம். அப்போவே லைட்டாக போகிறான்னு சொன்னேன், கேட்டியா? என்ட்ரன்ஸ் வந்து வருது. அப்பாவை நினைக்கிறேன் நீ.
என்னடா இது கோழி மண்டை மட்டும் கண்டா கிடையாது. அப்படியே வாங்க ரிவர்ஸில் போய்டு. மணி அடிக்குது. ஹலோ, இந்த பக்கம் வட்டச்சல வண்ட பக்கம் பேசுகிறேன். அந்த பக்கம் யாரு? மினாட்டோ, வatashi da. மினாட்டோ அப்பாவா? なんだ、父さんか。今どこ？何時頃こっちに着く？ ஓ அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? そのことなんだが、今夜は帰れそうもない。 நான் மனுஷர் மினிட்டோ, என்னால் நீங்கள் நைட்டு வர முடியும் தோணலை. 今転院先の病院からかけているんだが、 நான் மெயின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன். இங்கே சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது 先 அப்படின்னு. ほどまで警察と話をしていたんだよ。 நான் போலீஸ்கிட்ட பேசணும் அப்படின்னு 警 சொல்கிறேன். 察？ போலீஸா? なんで警察なの？ ஏன் போலீஸு? キヌさんが倒れた原因が病気や事故ではないかもしれ கீனு ない。 கொலாப்ஸ் ஆனது வந்து ஆக்சிடென்ட்டோ இல்லை வந்து உடம்பு சரியில்லாதனாலையோ இல்லை. 転院先の医者がキヌさん டாக்டர் の அவங்க கழுத்தாண்ட 流れたよう வந்து な跡を見つけてな。 அடித்த மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. あの人は誰かに襲われたせいで。 அவங்கள யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்களா? まだそうと決まったわけじゃない。 எனக்கு சரியாக தெரியல. 決まったわけじゃないが、 ஆனால் பிரச்சனை 病 பக்கம் 気 போகாமல் に இருக்கு நல்லது したこ அப்படின்னு とは சொல்கிறாங்க. ないだろう。ミナト、一人で மினாட்டோ 大丈 நீ 夫？ ஓகே தானே? 当たり前だろ。子供じゃあるまいし。 ஆமாப்பா, நான் இன்னும் குழந்தை இல்லை அப்படின்றான். そうか。ミナト。 சரி, அப்போ கவனமாக இரு. ああ。おやすみ、 சரிப்பா, 父さん。 நான் நைட் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். 喉が渇いた。台所で水でも飲もう。 கிச்சன்ல தண்ணி குடிக்க சொல்றீங்க. சரி, போய் கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்து குடிப்போம். ரொம்ப நேரம் ஆகும். டார்க்கா இருக்கா? வெயில் ஆகிட்ட போகிறான்னு சொன்னேன், கேட்டியா? தண்ணியை குடிப்பா, நாமளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இந்த கேம் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்னடா இது? ஏய், யாராவது அந்த பக்கம்? 今のは எங்க அந்த பக்கம் ஏதோ போச்சுங்க. சரி வாங்க போய் பார்ப்போம் என்னதான் இருக்கு. ஏய், என்னடா இது? ஹலோ, ஐயோ, உயிரோடு இருக்கிற கோழிய கடிச்சு மெண்டுகிட்டு இருக்கு. என்னடா இது இவ்வளோ கன்றாவே இருக்கு? கன்றா கிடையாது. இதுதான் இந்த பேய்கள். மான்ஸ்டர். ஐயோ, ஓடிடா ஓடிடா ஓடு. இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். என்னடா இது? லைட்டை பிடிங்களானுங்க. 明かりを探してどうにか助けを呼ばないと。 போய் லைட்டை கண்டுபிடிக்கணும், உதவிக்கு யாராவது கூப்பிடணும்னு சொல்கிறான். நாளைக்கு வந்துட போகுது.
அது ஃப்ரெண்டு வழியாக உள்ள வந்துச்சுங்க. ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணால் அவனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஐயோ அங்கதாங்க இருக்கா. ஐயோ பார்த்தா பாருங்க பக்கத்துல வந்து நிக்கிறா பாருங்க. ஓடியாரா பாருங்க. ஓகே மக்களே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட் உடனே வரும். அதேமாதிரி லைக்கை போட்டு விட்ருங்க. நான் வீடியோவை கட் பண்ணுறேன்.